வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு ஒரு மோர்கறி, நல்லா வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஒரு மோர்கறி வைக்கிற மாதிரி, ஒரு கத்திரிக்காய் அதுக்கு மேய்ச்சா மிளகாப்பொடி போட்டு நல்லா வறுவல் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஒரு துவையல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, அதில் எல்லா ரெசிபியுமே இருக்குங்க, அதையும் போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் இதில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். எல்லா ரெசிபி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ, மணி சேவிங் டிப்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாமே இருக்குங்க. அதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக விட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பல்லு பூண்டு, 2-3 சின்ன வெங்காயம். இதை இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கு, காயும் வெந்துருச்சுங்க. இந்த இடத்துல அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்குங்க. தேங்காய் ஊற்றிட்டு நம்ம அதிக நேரம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தது இப்போ நம்ம தயிர் நல்லா ஒரு கரண்டி இருந்தால் நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பானதாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது. இப்போ மோர், தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மோர் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இது கூட கொஞ்சம் 10 வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு குறைஞ்சது ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை இதை நம்ம தாளிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஒரு சிம்பிளான வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் பொரியலுக்கு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் அது கூட 2-3 பல்லு இடித்து பூண்டு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணது நீல வாக்கில். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. ஓரளவு கலர் மாறி வந்துருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காய்ன்றதுனால நான் 1 எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான காரம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு நமக்கு கத்திரிக்காய் டக்குன்னு வெந்துடும், அதிக நேரம் வேகாது. அப்போ அப்படியே வதக்கி விட்டுக்கலாம், மூடி போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கத்திரிக்காய் சிம்மில் போட்டுக்கலாம். அப்படியே இங்கே ஒரு துவையல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் துவையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் நெல்லிக்காய், காரத்துக்கு மிளகாய்,
கொஞ்சமாக தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன், 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு. இதை சேர்த்துக்கோங்க மிக்ஸி சாரில். இதில் ஒரு பிஞ்சு புளி சேர்த்துக்கோங்க. துவையலுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி தொளிச்சு துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. துவையலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அருமையாக டக்குன்னு பார்த்தீங்களா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க கத்திரிக்காய் பொரியலுக்கு. நல்லா நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்பவே ஒரு சிம்பிளான 15 நிமிஷத்தில் எப்படி ஒரு மோர் குழம்பு வைக்கலாம், அதுக்கு சைடிஷாக டக்குன்னு ஒரு பொரியல், நல்ல ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.